அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த துஆக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமலை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு வியாழன் தொடங்கி அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள நம்மளோட நிறைவேறாத பெரிய தேவைகளையும் நடத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வழிமுறையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாசின் சூறாவினுடைய ஒரு வஜீஃபா தான். இந்த சூறாவை ஒரு பெண்மணி மிக மோசமான ஒரு தருணத்தில் இருந்து இதற்கு விடை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட இந்த அமலை தொடங்கினாங்க. அவங்களோட வாழ்க்கையில் அல்லாஹாலா ஒரே ஒரு வாரத்தில் பெரிய ஒரு விஷயத்தை நடத்தி தந்தான். இன்னைக்கு அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் ஓத ஆரம்பிச்சிடுவீங்க. கண்டிப்பாக வியாழன்ல இருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமல். அதனால் இன்றைய தினத்தை நீங்கள் இந்த சூறாவை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதாவது ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. இதற்கு இடையில் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு அல்லாஹாலா அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சோதனையை கொடுக்குறான். அதாவது அவங்களுடைய கணவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் மவுத் ஏற்படுது. அதுக்கு பிறகு இந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்க தனியாக இருக்க முடியாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே 2 அண்ணன்களும் இருக்காங்க. இவங்க அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதற்கு இடையில் அவங்க குடும்பத்துலேயும் நிறைய சிக்கல்கள், சிரமங்கள், பண கஷ்டம்லாம் இருக்குது. அதனால் இவங்க சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் இவங்க ரொம்ப ரொம்ப நல்ல டைப். ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. ரொம்ப அன்பானவங்க. இவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நபரை சந்திக்கிறாங்க. அந்த நபர் கொஞ்ச நாளைக்கு பிறகு இவங்களோட நல்ல பழக்கமாகி நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட சூழ்நிலையெல்லாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல, உங்களுடைய பிள்ளைகளையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இவங்க வீட்டில் போயிட்டு பேசுகிறாங்க. அங்கே அவங்களுடைய அண்ணன்கள் எல்லாம் இந்த நபரை பற்றி விசாரிக்கிறாங்க. எல்லாருமே நல்ல மாதிரியே தான் சொல்கிறாங்க. இவர் ரொம்ப நல்ல டைப்பு, ரொம்ப ஈமான்தாரி, ரொம்ப இபாதத்தானவங்க, ரொம்ப நல்ல டைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்களும் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இவங்களுக்கு நல்ல முறையில் திருமணமும் நடக்குது. இவங்க தன்னோட வாழ்க்கையை ரொம்ப இனிமையாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 குழந்தைங்களையும் அந்த நபர் ஏற்றுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் போல் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் இவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்குறான். ரொம்ப இன்பமாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த நபர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, நான் ஊருக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க போகிறாங்க. அந்த நபர் 2 நாள் 3 நாள் கழித்து மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. அப்போ அந்த சகோதரி விசாரிக்கும்போது, உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தானே சொன்னீங்க, இப்போ எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஒரு நபர் வளர்த்தாரு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதற்கு பிறகு மறுபடியும் ஒரு மாதம் ஆகுது. திரும்பவும் அந்த நபர் இதே மாதிரி போய் சொல்லிட்டு போகிறாங்க. மறுபடி 2 நாள் இல்லாமல் 1 வாரம் போகிறாங்க. இந்த மாதிரி நாட்கள் அதிகமாகுது. அதற்கு பிறகும் இதே மாதிரியே சொல்கிறாங்க. இப்படியே நாட்கள் நகருது. இதே மாதிரி அந்த நபர் போய் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இந்த பெண்மணிக்கு அதை பற்றி எந்த விஷயமுமே தெரியறது கிடையாது. இதற்கு இடையில் ஒரு நாள் என்னை வளர்த்தவங்களுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நான் போய் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த நபர் போகிறாங்க. 1 நாள் 2 நாள் இல்லை, 1 வாரமும் இல்லை, மாதக்கணக்கில் போய் இருந்துட்டு வர்றாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கே போய் யாரை கேட்குறதுன்னும் புரியலை. அதுக்கு பிறகு 1 மாதம் 1.5 மாதத்துக்கு பிறகு அந்த நபர் திரும்பி வர்றாங்க. கேட்கும்போது என்னை வளர்த்த அந்த நபர் மௌத்தாயிடுறாங்க, அதனால் நான் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சகோதரியும் அதை நம்பிடுறாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு மறுபடியும் அந்த நபர், நான் ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது, எனக்கு நிறைய பணம் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த பெண்மணி தன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொடுக்குறாங்க. இல்லை இது பத்தாது அப்படின்னு சொல்லும்போது, என்ன காரணத்துக்காக நீங்கள் பணம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னை வளர்த்த அந்த நபர்
நிறைய கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கடன் எல்லாம் என் மேல விழுந்துருச்சு. நான் தான் கண்டிப்பா கட்ட வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இவங்களோட சூழ்நிலைய புரிஞ்சுகிட்டு, இந்த சகோதரியும் தன்னோட நகைகளை எல்லாமே குடுத்துர்றாங்க. தன்னோட நகைய குடுத்து, கையில இருக்கக்கூடிய பணத்தையும் குடுத்து வழி அனுப்பி வச்சர்றாங்க. நான் சீக்கிரம் வந்துருவேன். 2, 3 நாள்ல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் போயாச்சு. நாட்கள் மாதமாகுது. மாதங்கள் வருடமாகுது. ஆனா, அந்த நபர் திரும்ப வரவே இல்ல. இந்த நகையும், பணமும் இந்த பெண்மணிக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இவங்க ரொம்ப ஏழப்பட்ட குடும்பம் தான். இந்த பெண்மணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, இன்னும் நோன்பு காலங்கள்ல இவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க கொடுத்ததுல, இவங்க சேர்த்து வச்சு வாங்குன நகை தான் அந்த நகை. இவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு சேர்த்து வச்ச பணம் தான் அந்த பணம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நகையும், பணத்தையும் இந்த பெண்மணி சேர்த்து வச்சிருந்தாங்க. இதற்கு இடையில அந்த நபர் போயிட்டு எந்த விதமான தகவல்களுமே இல்ல. அப்போ வருடக்கணக்கு ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சகோதரி அவங்களோட அண்ணன் கிட்ட போயிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி போயிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே தெரியல. அப்போ இவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நபர் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்க அந்த ஊர்ல போனீங்கன்னா நீங்க பார்க்கலான்னு சொல்லும்போது, இவங்க குடும்பமா சேர்ந்து போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஊருக்கு போய் அந்த வீட்ட தேடி பிடிச்சு பார்க்கும்போது, அங்க ஒரு பெண்மணி இருக்காங்க. யாரு என்ன விஷயம்னு கேட்கும்போது, அந்த நபருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு. அவங்க தான் அவங்களுடைய மனைவி. அவங்களுக்கு பிள்ளைங்களும் இருக்கு. அவங்களோட பெரிய பெண் பிள்ளையே இவரு திருமணமும் முடிச்சு குடுத்துட்டாங்க. அதுக்கு தான் அந்த நகையும், பணத்தையும் அவரு வாங்கிட்டு வந்தது. எல்லா விஷயத்தையும் இவங்களும் சொல்றாங்க. அவங்களும் கேட்குறாங்க. அப்போ "அவரு எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அவரு வெளிநாட்ல இருக்கிறாரு. இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது." அப்படின்னு அந்த பெண்மணியும் சொல்லிடுறாங்க. 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாயிருது. அதுக்கு பிறகு அந்த நபர் எந்த நாட்ல இருக்காங்க? என்ன விஷயம்னு கேட்கும்போது, அவங்க மனைவிக்கும் எதுவுமே தெரியல. இந்த பெண்மணி வந்துடுறாங்க. இவங்களுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. வாழ்க்கை எப்படியோ போயிடுச்சு. ஆனா, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஜக்காத் கிடைச்ச அந்த பணத்தையெல்லாம் வச்சு நான் இந்த நகைய வச்சிருந்தேன். ஆனா, இப்போ அந்த நகைய இந்த நபர் ஏமாத்துனத என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பதான் ஒரு சகோதரி இந்த ஒரு சூறாவ ஒரு வியாழன்ல இருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்க 21 முறை நீங்க நியத்து வச்சு ஓதி முடிங்க. கண்டிப்பா உங்களோட காரியத்த அல்லாஹ் நடத்தி தருவான். உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரத்த அல்லாஹ் லேசாக்குவான். நீங்க நினைச்சது நடக்கும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாம இத ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வியாழன்லருந்து ஆரம்பிச்சு அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள இந்த சூறாவ 21 முறை முடிக்கிறாங்க. அதுதான் யாசீன் சூரா. யாசீன் சூராவுக்கு ஏராளமான வஜீஃபா இருக்கு. யாசீன் சூறாவ வச்சு எந்த ஒரு தேவைக்குமே பலன் இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா தேவைகளுக்குமே இதுல வஜீஃபா இருக்கு. அந்த பெண்மணியும் அதே மாதிரி ஓதுறாங்க. ஓதி 2, 3 நாள் தான். அடுத்த நாள் பார்த்தா காலையில ஃபஜருடைய நேரத்துல நிறைய ஃபோன் கால் வருது. இவங்களுக்கு தெரியல. காலையில ஒரு 10 மணி போல பார்க்குறாங்க. நிறைய ஃபோன் கால் வந்திருக்கு. ஒரு 10, 20 ஃபோன் கால் வந்திருக்கு. அடுத்தது 10 மணிக்கு மேலேயும் ஒரு கால் வருது. இவங்க யாரு என்ன வெளிநாட்டு காலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்து பேசுறாங்க. இவங்கள அந்த ஏமாத்திட்டு போன அந்த நபர் தான் கூப்பிடுறாங்க. அவங்களே கூப்பிட்டு நல்ல முறையில பேசுறாங்க. இந்த மாதிரி நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. உன்னை எனக்கு நிஜமாவே புடிச்சிருந்தது. உன்னுடைய அன்பான ஒரு உள்ளம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க நடந்த விஷயங்கள எல்லாம் சொல்றாங்க. அதோட உன்னோட நகைய நான் எக்காரணம் கொண்டு நான் ஏமாத்தல. கண்டிப்பா நான் திரும்ப கொண்டு வந்து குடுத்துருவேன். இப்போ நான் பணம் அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு, ஒரு 8 பவுன் கிட்ட இவங்க நகைக்கு உண்டான பணத்த அனுப்புறாங்க. திரும்பவும் மீதம் இருக்கக்கூடிய பணத்தையும் நான் உனக்கு அனுப்புறேன். இன்ஷா அல்லாஹ் வெயிட் பண்ணுமான்னு சொல்லிடுறாங்க. அதோட பிள்ளைங்களுக்கும் நான் மாசம் மாசம் பணம் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு அந்த ஃபோன் கால் ரொம்ப நல்ல முறையில தான் முடிஞ்சது. ஏன்னா, இவங்க எதிர்பார்த்தது வெறும் நகை கிடைச்சா போதும், அதுக்குண்டான பணம் கிடைச்சா போதும்னு நெனைச்சாங்க. ஆனா, இந்த நபர் இவங்க மேல உண்மையான அன்பு தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் காட்டிக் குடுத்துட்டான். அதோட மாசா மாசம் நான் பணம் அனுப்புறேன். பிள்ளைங்கள நான் கண்டிப்பா கைவிட மாட்டேன். நான் உன்னையும் கைவிட மாட்டேன்னு அந்த நபர் ரொம்ப நம்பிக்கையா சொல்லியாச்சு. இவங்களுக்கு இழந்து போன அந்த வாழ்க்கையும் கிடைச்சிருச்சு. எனவே இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையிலயும் ஏதாவது நெருக்கடியான பிரச்சனை, எனக்கு இதுக்கு தீர்வே இல்லையா? அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நடக்காத காரியமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சூர யாசீன ஒரு வியாழன்ல இருந்து தொடங்கி அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்க 21 முறை ஓதணும். ஒரு நாளைக்கு 3 தடவ நீங்க ஓதுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்க ஓதி முடிச்சிரலாம். அடுத்த வெள்ளிக்கிழமை ஓதி முடிச்சுட்டு, நீங்க அல்லாஹ்விடத்தில நீங்க துஆ செய்யுங்க.
ஓதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நியத்து வச்சுருங்க. இந்த ஒரு தேவைக்காக தான் ஓதுறேன். முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு இதற்கான பதில் கிடைக்கணும்னு துவா செஞ்சுட்டு ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக அடுத்த ஜும்மாவுக்குள்ள அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான். எனவே இந்த ஒரு அமல் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூரா யாசீன் எப்பவுமே நம்மளை கைவிடாது. எல்லா தேவைகளுக்குமே போதுமானது. ரசூல்லாவே நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இதுவே இன்றைய வியாழக்கிழமைய கண்டிப்பாக நீங்கள் இந்த அமலை கொண்டு பயன்படுத்திக்கோங்க இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக இந்த நாளின் பரக்கத் கொண்டு, இந்த அமலின் பரக்கத் கொண்டு அல்லாஹ் உங்களுடைய பெரிய காரியத்தையும் ரொம்ப எளிதாக நடத்தி தருவான். ஆமீன். மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மோட கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.